அனைவருக்கும் வணக்கம். பெரிய பெரிய ஊழல்கள் வெளியில் வந்த உடனே அப்பா அம்மாவும் சேர்ந்து துபாய் ஓடியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்றத நம்ம பேச போகிறோம். சென்னை மாநகராட்சியின் மிகப்பெரிய ஊழல் அப்படின்றது இன்றைக்கி வெளியில் வந்திருக்கு. அந்த விஷயம் என்ன, ஏது, எவ்வளோ ரூபா அப்படின்றத இன்றைக்கி தனிப்பட்ட முறையில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நடைபாதையில் ஊழல், அதாவது அந்த பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் போடுற நடைபாதை ஊழல் மட்டுமே 250 கோடியை தாண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய இருக்குது, விரிவாக பேசுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வைகோ அவர்கள் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஆம பூந்த இடம் விளங்காதுன்னு சொல்கிற மாதிரி இவர் பூந்த இடமும் விளங்குனது கிடையாது. அந்த கட்சி தோத்து தான் போயிருக்கு. அதே மாதிரி அவருக்கு ரிவீட் கொடுத்துட்டு 2 எம்எல்ஏக்கள் வந்து கலந்து போயிட்டாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய அரசியல். அடுத்து பார்த்தீங்கன்னா அம்பை தொகுதி, அதாவது அம்பாசமுத்திரம் தொகுதியை ஒட்டி இருக்கிற அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் அதை வரக்கூடிய இடைத்தேர்தலில் சீமானுடைய கட்சி மிகப்பெரிய அளவில் களமிறங்குது. முண்டக்கலப்பைகள் 6 பேர் ரெடி ஆயிருக்காங்க. அது யார் அப்படின்றதையும் நான் விவரமாக சொல்லிடுறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் அவர் வந்து ஏடிஎம்கேல இருந்துட்டு திரிசா துணை முதலமைச்சர் ஆனாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இது மிகப்பெரிய அளவில் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் வந்து ஒரு டென்ஷனாக தான் ஆகியிருக்குன்னு சொல்லணும். இதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய வீடியோவை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னை மாநகராட்சியில் மேயர் பிரியா அவர்கள் ரொம்பவே தும்முறா பேசியிருப்பாங்க. ரொம்ப பல்வேறு விஷயங்களில் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக ஆட்சியை எதிர்த்தும் சரி, நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை எதிர்த்தும் சரி, ஏகப்பட்ட விஷயங்களை பேசணும் அப்படின்றதுக்காக இந்த புரோட்டோகால் விஷயம், அதாவது சில பேரை வந்து புறக்கணிக்கிறது, அதாவது தீண்டாமையை கடைபிடிக்கிறது, இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவை அடிச்சுக்கிறதுலே ஆள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு விஷயத்தில் மேயர் பிரியா அவர்கள் மாநகராட்சி கூட்டத்தில் ரொம்பவே தலைக்கணத்தோடு பேசின விஷயம் நிறைய வெளியில் வந்ததுக்கப்புறமா அவங்க மூலியமாக கோரப்பட்ட அனைத்து டெண்டர்களையும் நம்மளுடைய தமிழக அரசு முதலமைச்சர் ரத்து பண்ணிட்டாரு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கோடி ரூபாய் லாஸ் ஆயிருக்கு. அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் வந்து மறுபடியும் டெண்டர் விடுங்கன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஏன்னா அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, அப்போ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் 248 கோடி ரூபாய் வந்து அந்த சாலை நடைபாதைகளில் மட்டுமே இந்த அம்மா அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய தகவல். இது போக பார்த்தீங்கன்னா 4000 கோடி ரூபாய் மழைநீர் வடிகால். இன்னைக்கு சென்னையில் ஏகப்பட்ட இடங்களில் மழைநீர் தேங்கும். இது திமுக ஆட்சி காலத்தில் இதுக்குன்னு வந்து தனிப்பட்ட ரூபாயெல்லாம் ஒதுக்கி நாங்கள் பாருங்க மழை தண்ணி ஒரு சொட்டு தேங்காமல் நாங்கள் வந்து அதை வடிச்சு எடுத்துருவோம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை முன்னெடுத்து பண்ணுனது. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் தேங்காய் செஞ்சிச்சு, மோட்ரு வச்சு வெளியே தள்ளினாங்க. இந்த மோட்ரு வாங்குறதுக்காயா 4000 கோடி அப்படின்னு நம்மளே கேள்வி கேட்டிருந்தோம். இவ்வளோ விஷயங்களும் இன்னைக்கு ஆய்வின் அடிப்படையில் ஒவ்வொரு விஷயமா தெரிய வந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த தனியார் பள்ளிகள் கூட்டமைப்போட சங்கம் பிடி அரசகுமார் மற்றும் அவருடைய உதவியாளரான முத்துக்குமார் இவங்க மேலே முந்தானேத்து தான் வழக்கு பதிவு பண்ணுறாங்க. எதுக்கு பதிவு பண்ணுறாங்க? இந்த ஸ்ரீதர் வேம்பு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த நாராயணன் இந்த மாதிரி ஆட்கள் வந்து இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் வெளியிலே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அரபிந்தோ மீரா வித்யாலயா அந்த ஸ்கூல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அரபிந்தோ வித்யாலயா பள்ளிக்கூடத்தோடைய தாளாளர் வந்து அவங்க வந்து பேட்டியே கொடுத்துருப்பாங்க. என்ன மாதிரியான பேட்டி கொடுக்குறாங்க? நாங்கள் திமுக ஆட்சி காலத்தில் இந்த ஸ்கூலில் வந்து இழுத்து மூடிட்டு நாங்கள் போக பார்த்தோம், அவ்வளோ பெரிய ஊழல்கள் வந்து பண்ணுறாங்க, எங்ககிட்ட வந்து ரத்தத்தை உரியல் அளவுக்கு வந்து லஞ்சமாக கேட்குறாங்க, பேராசிக்கு கூட அளவு இருக்குங்க, ஆனால் இவங்க லஞ்சத்துக்கு அளவு இல்லைங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை போட்டு தாக்குனாங்க. இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இதுக்குன்னே தனிப்பட்ட அலுவலகம் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 300-400 கோடி ரூபாய் அடிச்சிருக்காரு. இதெல்லாம் எங்கே போச்சுன்றத கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்கள் வந்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இப்போ இருக்கிற ராஜ்மோகன் அவர்கள் ஏகப்பட்ட தீவிர விசாரணைகள் மற்றும் ஆலோசனைகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இந்த முடிவை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அரசகுமார் முத்துக்குமார் மேலே பதியப்பட்ட வழக்கின் அடிப்படையில் அவங்கள கைதும் பண்ணிட்டாங்க. கைது பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது பல பகீர் விஷயங்கள் வெளியில் வருது. ஒரு ஸ்கூலுக்கு வந்து தடையில்லா சான்றிதழ், சுத்த கழிவறைகள், நல்லா இருக்கிற காற்றோட்டமான வசதியான வகுப்பறைகள் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சான்றிதழ் கொடுக்கறதுக்காகவே இருக்கோ இல்லையோ அந்த ஸ்கூல் பஸ்ஸுக்காக எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சான்றிதழ் வேணும். இந்த சான்றிதழ் வாங்கி தரதுக்காகவே இவர் ஆல்ரெடி வந்து ஒரு போலி சங்கம் ஒன்று நடத்தியிருக்காரு. அது போக இவர் திமுகவுடைய ஒரு நிர்வாகியாக இருக்கார் அப்படின்றதுக்காக இவங்களும் அந்த ஸ்கூல்காரங்களும் நம்பி இவர்கிட்ட வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்காங்க. 100 கோடி ரூபாய் அப்படின்றது சின்ன அளவில் இப்போ தான் வெளியில் வந்திருக்கு. கிட்டத்தட்ட அது போகுது 1000 கோடியை தாண்டுது இந்த ஒட்டுமொத்த பள்ளி கல்வித்துறையை ஒட்டி. அப்போ அன்பில் மகேஷ் அவர்கள் இந்த பணத்தெல்லாம் யார்கிட்ட கொடுத்தாரு, இதெல்லாம் யார்கிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு தகவல். சென்னை மாநகராட்சியோட ஊழல் ஒரு தகவல். மின்சாரத்துறையில் வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்காங்க, நிதித்துறையில் வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்காங்க, வேளாண் துறையில் வெள்ளை அறிக்கை வரப்போகுது. இவ்வளோ விஷயத்தை தாண்டி இன்றைக்கி அப்பனும் மகனும் பார்த்திங்கன்னா துபாய் கிளம்பியிருக்காங்க. கேட்டால் ஓய்வு அப்படின்றாங்க. தேர்தலுக்கு அப்புறம் தான் ஓய்வு எடுத்துகிட்டு வந்தாங்க. என்னமோ தெரில, இங்கிட்டு ஒரு பக்கம் கொடைக்கானல்லாம் போனாங்க. என்னடா வரிசையாக ஓய்வாக எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா கட்சியே ஓய்வு எடுத்துருச்சுடா, நீங்கள் தனியாக ஓய்வு எடுத்து என்னடா பண்ண போகிறீங்கன்னு கேட்குற அளவுக்கு இப்படியே திரும்பி பார்த்தா ஒரு ஆள் இல்லை கூட்டணியில். அந்த மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி திமுகவுடைய நிலைமை. இதில் வந்து என்னென்னா மிகப்பெரிய ஒரு அரசியல் அடங்கியிருக்கிறது. ஏன்னா இவங்களோட மிகப்பெரிய அளவிலான மிக கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகளுக்கான பணம் வந்து துபாயில் பெருமளவில் முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம்
எல்லாருக்குமே தெரியும். ஹவாலா பணங்கள், நகைகள்ல, ஷேர் மார்க்கெட்ஸ்ல, சபரீசன் மூலியமாலாம் பார்த்தீங்கன்னா 1,00,000 கோடிக்கு மேல வந்து சில திட்டங்கள்ல, அதாவது அவங்களுக்குரிய அந்த வெளிநாடு திட்டங்கள்லாம் வந்து போட்டிருக்காங்க. அப்படின்றனால இப்ப நம்மளுடைய தமிழக முதலமைச்சரா இருக்கிறவரு விஜய் அவர்கள் நிறைய துறைகள்ல இருக்கிற ஊழல கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. சட்டசபையில சொல்ற ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. தொட்டா விடமாட்டோம் அப்படின்றதுக்கு பின்னணியில KN நேரு, செந்தில் பாலாஜி, சேகர்பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த மாதிரி ஆட்களை வந்து உள்ள தூக்கி வைக்க போறாங்க. அது உறுதியாகி போச்சு. இவங்கள தொட்டுட்டாங்கன்னா அந்த இடம் வந்து முடிகிற இடம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டாலினா இருக்கும், இல்லை உதயநிதி ஸ்டாலினா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்ல கண்டிப்பா இது வந்து நடந்திருக்கும். அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற பினாமிகள் வரைக்கும் இன்னைக்கு தூக்கியிருக்காங்க. லாஸ்டா தூக்கக்கூடியது ஸ்டாலினே, உதயநிதி ஸ்டாலினே மட்டும்தான். ஏன்னா ஆனானப்பட்ட ஜெயலலிதா அம்மாவே அந்த ஊழல் குற்றத்துக்காக தான் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஊழல் பண்ணுனா ஜெயிலு தான், லஞ்சம் வாங்கினா ஜெயிலு தான் அப்படின்றது இன்னைக்கு நம்மளுடைய தமிழக அரசோட ஒரு விதி. இன்னைக்கு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற நம்மளுடைய முதலமைச்சர் வேற வழி இல்லை. ஸ்டாலினே, உதயநிதி ஸ்டாலினே அரெஸ்ட் பண்ணி தானே ஆகணும். அதுதானே உண்மை. பண்ணியிருந்தாங்கன்னா, குற்றம் பண்ணியிருந்தாங்கன்னா உள்ள போறாங்க. இல்லையா விசாரணையில நிரபராதின்னு நிரூபிச்சுட்டு வெளியில வர போறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் சொத்து பத்தை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு துபாய் ஓடி இருக்கு இந்த குடும்பம். இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது கடைசியில் இது எங்க போய் முடியும்? வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை சோதனை, இந்த மாதிரி ஊழல் துறையிலேருந்து, லஞ்சத்துறையிலேருந்து எல்லா பக்கத்துலேருந்து நாலா பக்கமும் வீட்டுக்கு ரைடு வருவாங்க. கண்டிப்பா எவ்வளோ பெரிய ஆள் வீட்டுக்குனாலும், அந்த சம்மன் இருந்துச்சுனாலும், அந்த சர்ச் வாரண்ட் இருந்துச்சுனாலும் விசாரணைக்கு மேற்கொண்டு சர்ச் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது இவங்க மிகப்பெரிய கட்சியான இன்னைக்கு பிஜேபி, மத்தியில் ஆண்டுகிட்டு இருக்கிற பிஜேபி கட்சியோட கூட்டணி வைக்க போறாங்க. அண்டர் கிரவுண்ட்ல பூனைக்குட்டி வெளியில வரப்போகுது அப்படின்ற விஷயங்கள் இன்னைக்கு நீங்க பரவலா பார்க்கலாம். இதுதான் உண்மையும் கூட. பாருங்க, இடைத்தேர்தல் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூட்டணி வைக்க போறாங்க. அடுத்து 29ல வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியும் வைக்க போறாங்க. மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டை சுருட்டுற அளவுக்கு பிளான் பண்ண போறாங்க. சுருண்டு விழுகத்தான் போறாங்க அப்படின்றது தான் உண்மை. அதனால அடுத்து அதை அப்படியே கடந்துருவோம். இன்னைக்கு வைகோ கிட்ட வருவோம். வைகோ அவர்கள் வந்து நம்ம கிட்ட 2 MLA இருக்காருப்பா, எப்படியாவது போய் காலில் விழுந்து நம்ம தமிழக வெற்றிகளத்தில் இணைஞ்சிருவோன்னு இருக்கும்போது மிகப்பெரிய குண்டை ஒன்று தூக்கி போடுறாரு. நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் 2 MLAக்களையும் ராஜினாமா பண்ணிட்டு வர சொன்னார் அப்படின்னு. ஆனால் அது ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்றத அவர் சொல்லவே இல்லை. மக்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்படியாப்பா கட்சிக்கு வந்து சேர்றீங்களா, எங்க ஒரு 2 MLA தைரியம் இருந்தால் ராஜினாமா பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா சொல்லியிருக்காப்புல. ஏன்னா அவங்க 2 பேரும் பண்ண மாட்டாங்க அப்படின்றனால. ஏன்னா அவங்க நின்று ஜெயிச்சது வந்து பம்பர சின்னம் கிடையாது, உதயசூரியன் சின்னம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு இடத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட MLA ஆல்ரெடி லட்சக்கணக்கான ரூபாய் வந்து ஊழல் பண்ணிக்கிட்டோம், லஞ்சம் வாங்கிக்கிட்டு இருந்தோம், ஆல்ரெடி வாங்கி தின்னவங்க அந்த கட்சியில் இருக்கும்போது எப்படி ராஜினாமா பண்ணுவாங்க? யாராவது வந்து அப்படியே தேனை கையில் எடுத்ததுக்கப்புறம் நக்காம சும்மா கீழே வச்சிருவாங்களா? யோசிச்சு பாருங்க. இதுதான் வந்து ஒரிஜினலான உண்மை. இன்னைக்கு வந்து ஒரு MLAவா இருக்கிறார் அப்படின்றதுக்காக நீ ராஜினாமா பண்ணிட்டு வாப்பா, நான் உன்னை என்ன பண்ணாலும் ஜெயிக்க வச்சிருவேன்னு சொன்னா யாரா நம்புவாங்களா? இன்னைக்கு மதிமுகவுடைய வைகோக்கு 3 நாமத்தை போட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க திமுகவுக்கே. இன்னைக்கு அவரும் அவர் பையனும் பார்த்தீங்கன்னா தனிமரமா வந்து வைகோவோட கட்சியில நின்றுட்டு இருக்கிறாப்ல. இவங்க 2 பேரும் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்து என்னங்க பண்ண போறாங்க? இதுல வேற வந்து நான் ஸ்டாலினுக்கு டஃப் கொடுப்பேன், ஸ்டாலின் வந்து திருச்சி கிழக்குல நின்னாப்லன்னா அவருக்கு டஃப் கொடுத்து நானே நிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் வந்து உருட்டெல்லாம் வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் முன்னாடியே உருட்டிட்டு இருக்கிறாப்ல. உடனே நம்மளுடைய முதலமைச்சரோட பதில் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படியா தம்பி, நீங்க ரொம்ப பேசிட்டீங்க ஒரு 30 வருஷமா, அப்படி ஓரமா இருங்க, நாங்க பேசுறதெல்லாம் நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அசால்ட்டா டீல் பண்ணிட்டாப்ல. இன்னைக்கு துரை வைகோ அவர்கள் மதிமுகவை கைப்பற்ற போறார் அப்படின்றதும், மதிமுக அப்படின்ற மறுமலர்ச்சி திமுக கட்சி மகன் திமுக கட்சியா மாறப்போகுது அப்படின்றது வந்து நீங்க மிகப்பெரிய கூட்டணி கணக்கா போய்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஆல்ரெடி பாருங்க, திமுகவை ஸ்டாலின் அவர்களை ஓரம் கட்டிட்டு உதயநிதி ஸ்டாலின் கையில் எடுத்துட்டாரு. பாமகவை ராமதாஸ் ஐயாவை ஓரம் கட்டின்னு அன்புமணி கையில் எடுத்துட்டாப்ல. இதே போலதான் மதிமுகவை வைகோ ஓரம் கட்டிட்டு துரை வைகோ கையில் எடுத்துட்டாரு. இவ்வளோ விஷயங்கள் போய்கிட்டு இருக்கும்போது திருமாவளவன் அவர்கள் திடீர்னு ஊடால புகுந்து இன்னைக்கு நம்மளுடைய தமிழக வெற்றி கழக ஆட்சி இவ்வளோ பெரிய தூணை நிற்கிறதுக்கு நாங்கள் தான் காரணம், நாங்கள் தான் 2 சீட்டு கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு ரொம்ப பீத்திக்கிட்டு இருந்தாப்புல. கடைசியில் அன்புமணி அவர்களுடைய மனைவியான சௌமியா அன்புமணி சில நேரங்களில் வந்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சரை சந்திச்சுட்டு போனது, அன்புமணி அவர்களுடைய 2 தடவை 3 தடவை நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் ஃபோனில் பேசினது எதுக்காக அப்படின்னா, இன்னைக்கு பாமக வந்து பிஜேபியிலேருந்து கூட்டணியை விலக்கிக்க போகிறாங்க, திமுக போய் கூட்டணியில் இணைய போகுது. இது சுத்தமாக வந்து அறவே ஆகாது. இன்னைக்கு பாமகக்கு சில விஷயங்கள் ஒத்து போகாதுன்றனால அவங்களுடைய 5 சீட்டை கொண்டுட்டு வந்து நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணி கணக்கில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாமகவுக்கும் விசிகாவுக்கும் ஆகாதுன்றனால எவ்வளவோ உருட்டி பார்த்தாரு திருமாவளவன். ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் அவருக்கு பெரிய நாமம் தான் அதாவது வன்னியரசு அவர்கள் வேணா அமைச்சர் பதவியை தொடர்ந்துட்டு போறாரு, நீ வேணா உங்க கட்சியை கழுவிட்டு கிளம்புப்பா, அதோ ஓனர் சொல்லட்டும்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டாப்ல நம்மளுடைய முதல்வர். அதனால பார்த்தீங்கன்னா பெருமளவு வந்து இன்னைக்கு கோவத்துல தான் இருக்காரு திருமாவளவன். இவ்வளோ தூரம் போய்கிட்டு இருக்க நம்ம செல்வ பெருந்தொகை பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்ல திடீர்னு வந்து முளைச்ச காளான் மாதிரி அப்பக்கப்ப திடீர்
திடீர்னு வருவாப்புல. இவரை பத்தின மிகப்பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காங்கிரஸ் தலைமைக்கு வந்து நம்மளுடைய முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில கடிதம் எழுதியிருக்காரு. என்னன்னா, செல்வ பெருந்தொகை அப்படின்றவரு திமுகட்ட பெருந்தொகையை வாங்கிக்கிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு எதிரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. முழுக்க முழுக்க திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டும், சில விஷயங்கள வந்து கூட்டணி கட்சிகளுக்கு எதிரா வந்து கூட்டணி தர்மத்தையே மதிக்காம இவ்வளோ பெரிய விஷயத்த பண்றாருன்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் ராகுல் காந்தி அவர்களிடம் வந்து ஃபோன் பேசி சில விஷயங்களை வந்து சொன்னார். இது கூடால வந்து பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகை வீட்டில் ஒரு கல்யாணம்லாம் நடந்துச்சு. நம்ம முதலமைச்சருக்கு நேரடியாக வந்து பத்திரிக்கை வச்சும் கூட அவர் போகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சட்டசபையில் அந்த செய்கை விஷயம் இப்போ வரைக்கும் அதுக்கு கண்டனம் வலுத்துக்கிட்டு இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த செல்வ பெருந்தொகை தான். ஏன் என்ன அப்படின்றது அதுக்கு காரணம் எம்பி சீட்டுக்கான மிகப்பெரிய ஆசை ஒன்று. காங்கிரஸ் சார்பாக மாணிக்கம் தாகூர் வந்து பிரவீன் காந்தி அவர்கள் வந்து எம்பி ஆகிறதுக்கு பதிலாக செல்வ பெருந்தொகை அந்த சீட்டை கேட்டதாகவும் அண்ணன் மறுத்துட்டார் அப்படின்றது தான் இதுக்கு காரணமாக வந்திருக்கு. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க விஜயதரணி அவர்கள் எம்பி சீட்டுக்கு அடி போட்டுட்டு இருக்காங்க. நம்மளுடைய விஜயபாஸ்கர் அவர்கள் உங்களுக்குலாம் தெரியும்ல, புதுக்கோட்டையில் ஒரு மிகப்பெரிய தலை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா இன்னைக்கு நம்ம வந்து பதவியை ராஜினாமா பண்ணணுன்ற அளவுக்கு ஒரு சிரமத்தில் இருந்துட்டு இருக்கிறாப்புல. ஏன்னா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வைக்கிறத தாண்டி இன்னைக்கு அவர் பக்கம் ஒரு விசாரணை வந்திருக்கு. அவருக்கு சீக்கிரமாக அமலாக்கத்துறை வந்து நோட்டீஸ் அனுப்ப போகிறாங்க. விசாரணைக்கு அவர் ஆஜராகணும். மிகப்பெரிய அளவில் அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது அவர் வீட்டில் வந்து வருமான வரி சோதனைலாம் நடந்துருச்சு. சில பேப்பர்ஸ் எல்லாம் கைப்பற்றியிருப்பாங்க. அந்த விஷயங்கள் இப்போ தான் வந்து வழக்குக்குள்ளே வரப்போவதாகவும், வழக்குக்குள்ளே இருக்கிற ஆல்ரெடி சோதனைக்கு உட்பட போகிற ஒரு மனுஷனை நம்மளுடைய கட்சிக்குள்ளே இணைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தமிழக முதலமைச்சர் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் ஒரு பெரிய தகவல். இதெல்லாம் போக ரைட்டு, நீங்கள் எனக்கு சீட்டு தராட்டினாலும் பரவாயில்ல, எனக்கு லோக்சபா சீட்டை தண்டிங்கன்னா நான் பார்த்துக்க டெல்லி பக்கம் போய் செட்டில் ஆயிருன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாப்புல. அதெல்லாம் தப்பு நீங்கள் அதெல்லாம் கேட்குறீங்க, அப்படியே கேட்குறதுக்குலாம் உங்களுக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய விஷயத்த நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி இடைத்தேர்தல் மூலயமா அந்த அதிமுகலேருந்து பிரிஞ்சுட்டு வந்தவங்களுக்கு சீட்டு வந்து பார்த்திங்கன்னா 90% கிடைக்காது அப்படின்றதும், அவங்க குடும்பத்திலேருந்து யாராவது ஒருத்தருக்கோ அல்லது நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு விஜய் அவர்களுடைய கட்சியிலேருந்து மிகப்பெரிய அளவில் உழைத்தவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறதா இருக்காங்க. இதுதான் வந்து உண்மை. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்து திடீர்னு ஒரு வாயை விட்டுருக்காப்புல. என்னென்னா, இந்த ஜனநாயகன் படம் நம்ம வெங்கட் நாராயணா அவர்களை வந்து டெல்லி பிரதிநிதி ஆக்குனதுக்கு கட்சியிலேருந்து சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள், ராஜ்மோகன் அவர்கள், அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ஏகப்பட்ட பேர் விளக்கம் கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனா இவங்களுக்கு விளக்கம் பத்தலைங்க. அதாவது இவங்க கட்சியோட உண்மை முகம் அப்படின்றது இன்னைக்கு வெளியில வருது பாருங்க. துணை முதலமைச்சரா திரிசா ஆனா கூட அப்படியே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கன்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையை எங்கே கொண்டுட்டு வந்து சேர்க்குறாங்க பாருங்க. இவ்வளோ கேவலமாக பேசுகிறவங்களுக்கு மத்தியில் நான் முதலமைச்சர் அண்ணனுக்கு சொல்கிறது என்னன்னா, அண்ணே தயவுசெய்து நீங்கள் திரிசாக முதலமைச்சராக கூட ஆக்கிருங்கண்ணே, துணை முதலமைச்சராக. எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. நீங்கள் வாயெல்லாம் வந்து அடைக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல நினைக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு அவங்க ஒரு நடிகை. இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு ஜெயலலிதா இல்லையா? இன்னைக்கு நடிகையாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்துக்கு தீவிர ஆதரவாளராக இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் கட்சிக்குள்ளே இருக்கலாம். அவங்க என்ன ஊழல் பண்ணி எதுவும் கேஸ் இருக்கா அவங்க மேலே? லஞ்சம் வாங்கி எதுவும் கேஸ் இருக்கா அவங்க மேலே? தப்பான கேஸ் அது அவங்க மேலே இருக்கா? நீங்கள் தான்டா வரிசையாக வந்து அங்கே இது இங்கே இது. இன்றைக்கி நான் கேட்குறேன், சீமான் அவர்கள் மேலே கூட சில பெண்கள் வழக்கெல்லாம் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். வெளிப்படையாக வந்து விஷயம்லாம் வந்துருச்சு. திரிசா அவர்கள் மேலே உதயநிதி வழக்கு, நம்மளுடைய விஜய் அண்ணாவுடைய சில விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்களே போட்டு உருட்டிகிட்டே இருக்கீங்களே தவிர ஏதாவது உண்மையை உங்களால் நிரூபிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு திமுக கட்சியெல்லாம் போய் தோண்டி பார்த்தீங்கன்னா நாரும். அந்த குப்பையை விட வந்து நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் வந்து அவ்வளோ மோசமான கட்சி கிடையாது. இவங்களுக்குலாம் வந்து மூஞ்சில கரிய பூசணும் அப்படின்னா நம்ம தமிழக முதலமைச்சர் நல்ல முடிவெடுப்பார். அவர் எடுக்கிற முடிவு கண்டிப்பாக நல்ல முடிவாக தான் இருக்கும் அப்படின்னு நாங்களாம் நம்புகிறோம். அதே போல் இன்றைக்கி நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் போலியோ சொட்டு மருந்து முகாமை வந்து தொடக்கி வச்சிருக்காரு. குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த சொட்டு மருந்து கொடுக்குறப்ப குழந்தைங்க வாயை திறந்துச்சோ இல்லையோ, நம்ம அண்ணன் ஆணு சிரிச்சுக்கிட்டே வாயை திறந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு. பார்த்தவங்க அந்த குருவி வாய் திறக்கும் பாருங்க அழகா, அந்த மாதிரி இருந்துச்சு. மறக்காம பார்த்தவங்களாம் வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நம்ம வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸ்கிம் பண்ணாம பார்த்திருந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இந்த திமுக அடுத்தடுத்து உள்ள போறதுக்கு இதெல்லாம் நீங்க என்னவா காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் திரும்ப இடைத்தேர்தலுக்கு வரணுமா வேணாமா? இதெல்லாம் வந்து ஜோசியத்தில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, சீட் எடுத்து கிளி சொல்லும்னா, அந்த மாதிரி நீங்க சொல்லிட்டு கமெண்ட்ல போயிருங்க. நம்ம வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.